வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். பாணந்துறை கடற்கரையில் நீல வண்ண ஜெல்லி மீன்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று முதல் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும், பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தல். அனுமனை காட்டி பணம் பறித்த இருவர் விளக்கமறியலில். இந்த ஆண்டில் 10,000 இலங்கையர்களுக்கு ஸ்டேலில் வேலைவாய்ப்பு, வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு. தீவிரமடையும் காட்டுத்தீ, புதிய வெப்ப அலை எச்சரிக்கை, நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள். ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வினை தொடர்ந்து குறித்த பகுதியில் 40,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்து வருவதாக கியூசு மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கியூசு தீவின் உட்பகுதியில் பதிவான இந்த 7.1 ரிக்டர் அளவிலான நில அதிர்வினால் ஹிகாவா நகரில் குடிநீர் மற்றும் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜப்பானின் பொது ஊடகமான NHK செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள அவசர கால மின் உற்பத்தி நிலையங்களில் பழுது ஏற்பட்டுள்ளதால் ஹிகாவா நகர மண்டபம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ரத்மலானி சைமா என்பவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலை இயக்கிய முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இவரது போதைப்பொருள் வலைப்பின்னல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்ததாகவும் அதில் பெண்கள் உட்பட பலர் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரத்தினங்கள் மற்றும் தங்கத்திலான விலை மதிப்பற்ற உலோக அனுமான் சிலையை இந்தியாவிற்கு விற்பதாக கோரி கோடிக்கணக்கான மோசடி செய்ய முயன்ற 2 சந்தேக நபர்களை காவலில் வைக்க கோட்டை நீதவான் பாசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். தலபத் கோடை சுதுககூரவை சேர்ந்த ஜெயந்த பண்டார, அதுகொரள மற்றும் லயனல் ரணவீன் ஆகியோர் காவலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் ஆவார்கள். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் சுனில் வடகலவின் பெயரை சேர்த்து இந்த மோசடி செய்யப்பட்டதாக சந்தேக நபர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை தொடங்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. போரின் போது கண்டெடுக்கப்பட்ட மதிப்புமிக்க அனுமான் சிலை 2016ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து தெற்கிற்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறி வாட்ஸ்அப் சமூக ஊடகம் வழியாக காணொலிகளையும் படங்களையும் அனுப்பி சந்தேக நபர் பண மோசடி செய்ய முயன்றதாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசு தரப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு காணொலி காட்சியில் காட்டப்பட்டபடி முதல் சந்தேக நபர் புகார்தாரரின் பெயரை பயன்படுத்தி அந்த பழம் பொருளை விட்டு பணம் திரட்ட முயன்றார் என்றும் அவர் மற்றொரு நபருக்கு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார் என்றும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்துள்ளது. 2வது சந்தேக நபர் இந்த செயலுக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்தார் என்றும் அரசு தரப்பு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்னறுவை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நிலவும் வெப்பமான வானிலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டு முயற்சிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா மெலத்தியன் எனப்படும் பூச்சி நாசினி தொகுதியை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் புகை விசிறல் மூலம் பரப்புவதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயனம் சில பகுதிகளில் நுளம்புகளுக்கு எதிராக போதுமான அளவு செயல்திறன் கொண்டதாக இல்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்ததை அடுத்து மெலத்தியன் பூச்சி நாசினியை வழங்குமாறு சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளில் மெலத்தியனின் செயல்திறனை சோதித்து பார்ப்பதற்காகவே அதனை பெற்றுக்கொள்வதாகவும் ஒரு சில நாட்களில் சுமார் 500 லிட்டர் ரசாயனம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை இலங்கையில் பதிவாகியுள்ள
டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. நாடு முழுவதும் இதுவரை மொத்தம் 82,011 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 61 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்குள் 10,000 இலங்கை தொழிலாளர்களை ஸ்டீலில் வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஸ்டீலின் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் பணியாற்றுவதற்காக செல்லவுள்ள 164 தொழிலாளர்களுக்கு பயண அனுமதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை அறிவித்துள்ளார். இந்த வேலைவாய்ப்பு திட்டம் முறையான மற்றும் வெளிப்படைத்தன்மையான நடைமுறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு ஆண்டில் இதுவரை 2,500 இலங்கையர்கள் ஸ்டேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 6,500 தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய துறை ஒன்றில் மேலும் 1000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 10,000 தொழிலாளர்கள் என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்வதன் மூலம் இலங்கையர்கள் குறைந்த செலவிலும் நம்பகத்தன்மையுடனும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பாணந்துறை கடற்கரை பகுதியில் நீல வண்ண ஜெல்லி மீன்ஸ் எனப்படும் நச்சு உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தேசிய நீர்வள திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கைகளையும் விடுவித்துள்ளது. கடற்கரை பகுதியில் ஜெல்லி மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளதாக பாணந்துறை நகராட்சி மன்றத்திடமிருந்து வந்த தகவலை அடுத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. நிலைமையை நேரில் ஆய்வு செய்யவும் ஜெல்லி மீன் இனத்தை அடையாளம் காணவும் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை மதிப்பிடவும் தேசிய நீர்வள திணைக்கள அதிகாரிகள் பாணந்துறை கடற்கரைக்கு சென்று பார்வையிட்டனர். பாணந்துறை கடற்கரை முழுவதும் நீலவண்ண ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாணந்துறை கடற்கரையில் நீச்சலில் ஈடுபட்ட பல சுற்றுலா பயணிகள் ஜெல்லிமீன் கொட்டுக்கு உள்ளாகினர் என்று முறையிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். நீல வண்ண ஜெல்லி மீன்களின் கொட்டு கடுமையான வலி தரக்கூடியது என்பதாகவும் சில சந்தர்ப்பங்களில் கடுமையான வலி, ஒவ்வாமை மற்றும் சுவாச பிரச்சினைகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டீம் கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய நடவடிக்கையின் மற்றொரு முக்கிய மைல்கல்லை குறைக்கும் வகையில் இலங்கையை சேர்ந்த 200 மாணவர்கள் தற்போது ஸ்டீம் கல்வி திட்டத்தின் கீழ் தீவிரமாக பயிற்சி பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தின் ஒரு விசேட நிகழ்வாக மிகவும் கடுமையான தேர்வு முறைக்கு பிறகு 18 வயதான ஜெனிசா குணவர்த்தன சர்வதேச விண்வெளி திட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அதிகாரப்பூர்வ திட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் 22 முதல் 31 வரை இந்தியாவின் கௌதம புத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளதுடன் இதற்கான பயணம் ஆகஸ்ட் 21 முதல் 31 வரை புதுடெல்லியை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பயணத்தின் போது இந்திய பிரதமரும் இந்திய குடியரசுத் தலைவரும் கலந்து கொள்ளும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர சந்திப்புகள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் சிலவற்றில் பிரதிநிதியாக ஜெனீசாவும் கலந்து கொள்ள உள்ளார். கொரணை கொபவகவத்தை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மிகவும் நுட்பமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த பாரிய அளவிலான மாணிக்கக்கல் அகழ்வு நடவடிக்கை ஒன்று பலான மத்திய மோசடி தடுப்பு பிரிவினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த இந்த சட்டவிரோத செயற்பாடு குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் ரத்தினக்கல் வர்த்தகர்கள் 3 உட்பட 25 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோத ரத்தினக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட 11 படகுகள், 5 மோட்டார்கள் உட்பட சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் என்பனவும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் ஒரு புதிய வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பரவி வரும் பயங்கர காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். வரலாறு காணாத இந்த வெயில் மற்றும் காட்டுத்தீ காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சின் போர்டோ பிராந்தியத்திலும் ஸ்பெயினின் மாட்ரிட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காட்டுத்தீ கட்டுப்பாடற்ற முறையில்
பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிலைமையின் தீவிரத்தை குறிப்பிட்டுள்ள பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரான்ஸ் சந்திக்கும் மிக கடுமையான காட்டுத்தீ அசம்பாவிதம் இதுவே என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் இதுவரை 73,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 66,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாரிஸில் வெப்பநிலை 38 வரையிலான புதிய உச்சத்தை எட்டும் என்றும் ஸ்பெயின் இந்த கோடை காலத்தின் 4வது வெப்ப அலையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் .com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.